தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. என்னோட பேர் தினேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா என்ன, ஜெரோதாவில் எப்படி நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு லைவ் டெமோட இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனலில் உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பேஜுக்கு போகும். அதில் உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 10 ரூபாய் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு ஷார்ட்டாக பார்த்துடலாம். இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஷேரை இன்னைக்கே வாங்கி அதை இன்னைக்கே செல் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகும், ஈவினிங் 3:30 க்ளோஸ் ஆகும். இந்த பெட்வீன் கேப்பில் ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கி அதே ஷேரை அன்னைக்கே நீங்கள் வித்துட்டீங்க அப்படின்னா இதை தான் இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட் தான். பட் இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது பல பேருக்கு பலவிதமான டவுட்ஸ் வரும். அதில் மிக முக்கியமான டவுட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் காலையில் ஒரு 10 மணிக்கு இன்ட்ராடே சூஸ் பண்ணி ஒரு கம்பெனியோட ஷேரை நான் பை பண்ணுறேன். ஈவினிங் 3:30 அதை நான் விற்க மறந்துட்டேன், விற்கலை அப்படின்னா அது என்ன நடக்கும் அப்படின்னு இந்த சந்தேகம் நிறையா பேருக்கு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த புரோக்கரில் ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த புரோக்கர் ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருப்பார். அந்த டைம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அதை செல் பண்ணிவிட்டு வர ப்ராஃபிட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். இப்போ நீங்கள் ஜெரோதாவை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் மார்னிங் ஒரு 10 மணியை போல் ஜெரோதாவில் இன்ட்ராடே ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஒரு கம்பெனியோட ஷேரை இப்போ பை பண்ணுறீங்க. ஈவினிங் நீங்கள் 3:30 வரையும் விற்கலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெரோதா ஈக்விட்டியில் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 3:18 அதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு விற்றுட்டு வர ப்ராஃபிட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. இதுவே நீங்கள் டெரிவேட்டிவில் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் நீங்கள் இன்ட்ராடே வாங்கியிருந்து 3:18 வரையும் விற்கலை அப்படின்னா 3:18 அவங்களே விற்றுட்டு வர ப்ராஃபிட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. கரன்சி ட்ரேடிங்காக இருந்ததுன்னா 4:30 ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. கமாடிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் முடிகிறதுக்கு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஜெரோதாக்கு நான் சொல்கிறேன். இது ஒவ்வொரு புரோக்கருக்கும் வேரி ஆகலாம். ஸோ இதனால தான் நான் ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஜெரோதாவில் 3:18 தான் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகுது. இன்னும் ஒரு சில புரோக்கர்லாம் 3 மணிக்கு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுற புரோக்கர்ஸும் இருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல உங்கள் புரோக்கரை சூஸ் பண்ணுறதுல ரொம்ப 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 கவனம் செலுத்துங்க. ஏன் அப்படின்னா பெரும்பாலான மார்க்கெட் மூவ்மெண்ட் எல்லாமே 3 மணிலேருந்து அந்த 3:20 தான் நடக்கும். ஸோ இந்த டயத்தில் இப்போ நீங்கள் வேறு ஏதாவது புரோக்கரை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்து அவர் 3 மணிக்கே நீங்கள் ஒரு 10 மணிக்கு ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கி வச்சுருக்கீங்க. அது என்னென்னா கீழே போய்கிட்டே இருக்குது. ஆனால் 3 மணிக்கு அப்புறம் தான் அப் ட்ரெண்டில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட புரோக்கர் என்ன பண்ணுவார், 3 மணிக்கே அதை செல் பண்ணிவிட்டு வித் லாஸை உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். இதே நீங்கள் ஜெரோதாவில் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பெட்வீன் கேப் 20 நிமிஷம் இருக்குல்ல, அந்த 20 நிமிஷமும் ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த 20 நிமிஷத்தில் வர ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ் கிடைக்குதுல்ல. ஸோ அதனால தான் நான் புரோக்கரை சூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கை ஜெரோதாவில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் ஒரு லைவ் டெமோவாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஜெரோதாவோட கைட் அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் சர்ச் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்ச்சில் போயிட்டு நீங்கள் எந்த கம்பெனியோட ஷேரை வாங்க போகிறீங்களோ அதை இங்கே சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். உதாரணமாக இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் வாங்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன். STA ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் SBIன்னு ஷார்ட்டாக போட்டாவே வரும். SBI அப்படின்னு போட்டால் வரும். ஸோ இந்த SBI கிளிக் பண்ணிங்கன்னா பை அண்ட் ஷேர் அந்த மாதிரி நீங்கள் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சர்ச்சில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு சில கம்பெனிஸை வாட்ச் லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் ஃபெட்ரல் பேங்கை இப்போ நான் வாங்கலான் இருக்கேன். ஸோ இந்த ஃபெட்ரல் பேங்கை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பை செல் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். இப்போ நான் பையை நான் கிளிக் பண்ணிட்டேன். பையை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு குவான்டிட்டி, ப்ரைஸ் அப்படிங்கிறது காட்டும். இந்த குவான்டிட்டியில் போயிட்டு குவான்டிட்டி, ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். குவான்டிட்டி போயிட்டு நீங்கள் எத்தனை குவான்டிட்டி நீங்கள் வாங்க போகிறீங்களோ அதை இந்த குவான்டிட்டியில் என்ட்ரு பண்ணுங்கள்.
ப்ரைஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன ப்ரைஸுக்கு அந்த கம்பெனியோட ஷேரை வாங்க போகிறீங்க. இப்போ ஃபெட்ரல் பேங்க் வந்து ₹42.70 வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது நைட்டு மணி 11:50. ஸோ மார்க்கெட் வந்து ஆஃபில் இருக்குது. ஃபெட்ரல் பேங்க் வந்து ஈவினிங் வந்து க்ளோஸ் ஆகிருக்க டைம் வந்து என்னென்னா ₹42.70. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து ரன்னிங்காக இருக்குதா நீங்கள் நினச்சிக்கோங்க. இந்த ஃபெட்ரல் பேங்கை வந்து நான் ₹41 வரும்போது நான் வாங்குறதா நான் வந்து ஆர்டர் போடுறேன். ஓகேங்களா. இந்த ப்ராடக்ட்டில் சிஎன்சி எம்ஏஎஸ் இருக்கும். சிஎன்சி அப்படிங்கிறது கேஷ் ஆன் கேரி. இது வந்து நம்ம டெலிவரிக்கு சூஸ் பண்ணுவோம். எம்ஏஎஸ் அப்படிங்கிறது தான் இன்ட்ராடே. அதாவது எம் அப்படிங்கிறது மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்ட்ராடே பண்ண போகிறோம், அதனால் எம்ஏஎஸ்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்டரில் மார்க்கெட் ஆர்டரா லிமிட் ஆர்டரா ஸ்டாப் லாஸான்னு கேட்கும். மார்க்கெட் ஆர்டர் அப்படிங்கிறது அந்த ஷேர் ப்ரைஸு கரண்டாக என்ன ட்ரேட் ஆகிட்டுருக்கோ அந்த ப்ரைஸ்லேயே வாங்குறது தான் மார்க்கெட் ஆர்டர். இந்த லிமிட் ஆர்டர் அப்படிங்கிறது நீங்கள் என்ன ப்ரைஸுக்கு வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நீங்கள் வாங்க போகிற ஷேருக்கு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இந்த பெரும்பாலான பேர் இந்த 3 ஆப்ஷன் தான், மார்க்கெட், லிமிட் ஆர்டர், ஸ்டாப் லாஸ், இது 3 சூஸ் பண்ணி தான் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வாங்க. அட்வான்ஸில் ரெகுலர் போட்டுக்கோங்க. வேலிட்டியில் வந்து டேவா ஐஓசியான் இருக்கும். டேவை கிளிக் பண்ணிவிட்டு பையை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பை ஆயிரும். ஓகே. இப்போ ரிஜெக்டட் அப்படின்னு வருது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆஃபில் இருக்கிறதுனால என்னால் ஆர்டர் வந்து என்னால் ப்ளேஸ் பண்ண முடியல. நீங்கள் இதுவே 9:15 3 நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து என்னென்னா இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து ஜெரோதாவில் நம்ம பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்களுக்கு இந்த ஜெரோதா ட்ரேடிங் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுவேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான வீடியோஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்கலாம்.